யோசேப்பின் வாழ்க்கை அவ்வளவு எளிதானதாக இல்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கை, பொறுமை மற்றும் தேவனின் கிருபை காரணமாக அவர் சிறையிலிருந்து எகிப்தின் பிரதமராக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு யாக்கோபின் 12 மகன்களில் ஒருவர். அவர் மிகவும் நேர்மையானவர் மற்றும் தேவனை அன்புடன் நேசித்தவர். தனது அப்பாவின் மிகவும் விருப்பமான மகனாகவும் இருந்ததால் யோசேப்பு சகோதரர்களிடத்தில் ஒருவித எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. யோசேப்பிற்கு தேவன் சில கனவுகளை காண்பித்தார். அந்த கனவுகளின்படி ஒரு நாள் அவர் உயர்ந்த இடத்தை அடையப் போகிறார். ஆனால் அவருடைய சகோதரர்கள் அந்த கனவுகளை கேட்டபோது பொறாமை கொண்டார்கள். அவர்கள் யோசேப்பை கொல்ல நினைத்து இறுதியில் அவரை சில வணிகர்களுக்கு அடிமையாக விற்றுவிட்டனர். யோசேப்பு எகிப்திற்கு அழைத்து செல்லப்பட்டு போத்திப்பார் என்ற பார்வோனின் அதிகாரியின் வீட்டில் அடிமையாக பணியாற்றினார். அவர் மிக நேர்மையாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருந்ததால் போத்திப்பார் அவரை தனது வீட்டின் மேலாளராக நியமித்தார். ஆனால் போத்திப்பாரின் மனைவி யோசேப்பை தவறாக பழிதூக்கினாள். இதனால் யோசேப்பு எந்த குற்றமும் இல்லாமல் சிறைக்குள் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்த போதும் அவர் சிறை தளபதியின் நம்பிக்கையை பெற்று அங்கிருந்த கைதிகளின் கனவுகளை சரியாக விளக்கினார். ஒரு நாள் எகிப்தின் ராஜா பார்வோன் பயங்கரமான கனவுகளை கண்டார். அவற்றை யாராலும் விளக்க முடியவில்லை. அப்போது யோசேப்பின் கனவு சொல்லும் திறமையை அறிந்து கொண்டு பார்வோனின் முன்னால் கொண்டு வரப்பட்டார். தேவன் கொடுத்த ஞானத்தால் யோசேப்பு அந்த கனவுகளின் அர்த்தத்தை விளக்கினார். அது 7 வருடங்கள் வளமாக இருக்கும், அதன் பிறகு 7 வருடங்கள் கடுமையான பஞ்சம் இருக்கும் என்பதை குறிக்கிறது. பார்வோன் யோசேப்பின் அறிவை கண்டு ஆச்சரியமடைந்து அவரை எகிப்தின் ஆட்சியாளராக உயர்த்தினார். யோசேப்பு அறிவுடன் ஆளுகை செய்ததால் வளமான ஆண்டுகளில் அதிகமான உணவுப் பொருட்களை சேமித்து பஞ்சத்தின் காலத்தில் நாடும் சுற்றியுள்ள தேசங்களும் தப்பிக்க உதவினார். யோசேப்பின் சகோதரர்களும் பஞ்சம் காரணமாக உணவிற்காக எகிப்திற்கு வந்தனர். அவர்கள் யோசேப்பை அடையாளம் காணவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டார். சில பரிசோதனைகள் மூலம் அவர் தனது சகோதரர்கள் உண்மையாக மாறியுள்ளார்களா என்று பார்த்தார். இறுதியாக யோசேப்பு தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினார். யோசேப்பு அவர்களை மன்னித்து தேவன் தனது வாழ்க்கையை எப்படி உயர்த்தினார் என்பதை விளக்கினார். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், நாம் எந்த நிலைமையிலும் தேவனை நம்பிக்கையுடன் தேடினால் அவர் நம்மை உயர்த்தி நன்மை செய்ய கருணை செய்வார்.